வணக்கம். இது V55 மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹஸ்லி முனாஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 100க்கும் அதிகமானோர் பலி. யுக்திய சுற்றி வளைப்பில் மேலும் 2000 பேர் கைது. சீரற்ற வானிலையால் மலேக ரயில் சேவைக்கு பாதிப்பு. அடுத்த வருடத்திலிருந்து கணனி மூலம் வரி அறவீடு. கதிர்காம பூசகர் CIDயில். இலங்கையின் அழகை இணையத்தில் வெளியிட்டார் நெஸ் டெய்லி. இனி விரிவான செய்திகள். சீனாவில் ஏற்பட்ட 6.2 ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையின் அழகை வெளிக்காட்டும் காணொளியொன்றை சமூக செயற்பாட்டாளரான நெஸ் டெய்லி சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வரும் அதிக மழையால் 8 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு வலய கல்வி அலுவலகம் தெரிவித்துள்ளது. வடக்கு ரயில் மார்க்கத்தின் ஹப்புத்தளை மற்றும் தியத்தலாவைக்கு இடையில் மண்மேடு மற்றும் பாரிய கல்லொன்று சரிந்து விழுந்துள்ளதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை சீர் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தியத்தலாவ ஹப்புத்தளை பிரதேசத்திற்கு இடையில் ஹனுவ பகுதியில் இன்று அதிகாலை மண்மேடொன்று சரிந்து விழுந்துள்ளது. இதனால் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த தபால் ரயில் ஹப்புத்தளை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. உடரட்ட மெனிக்கே மற்றும் பொடிமெனிக்கே ரயில் சேவைகள் தாமதமாகவே இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வரும் அதிக மழையால் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு, ஒட்டுசுட்டான், மண்டாரவன்னியன் பிரதேச மக்கள் ராணுவ மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 32 குடும்பங்களைச் சேர்ந்த 102 பேர் வெள்ள அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். பனிச்சங்குளம், இந்துபுரம், புளியங்குளம் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமானோர் சீரற்ற வானிலைக்கு முகம் கொடுத்துள்ளனர். இடம்பெயர்ந்தவர்கள் முல்லைத்தீவு பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் 8 பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை என வலய கல்வி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மின்சார சபையின் கீழுள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 100% அதிகரித்துள்ளதுடன் மகாவலி அதிகார சபையின் கீழுள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 90% உயர்வடைந்துள்ளதென நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மல்வத்து ஓயாவின் தாழ்நிலங்கள் மற்றும் நில்வலா கங்கையின் தாழ்நிலங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அனர்த்த எச்சரிக்கை இன்றும் அமலில் உள்ளது. மல்வத்து ஓயாவை அண்மித்த பிரதேசங்களில் தற்போது இருக்கும் வெள்ள அனர்த்தம் தொடர்ந்தும் நீடிக்கின்றது. நாட்டில் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 81% உயர்வடைந்துள்ளது. அவற்றில் 50 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் அவ்வப்போது திறக்கப்படுகின்றது. சோமாவதி ரஜமகா விகாரைக்கு செல்லும் வீதி நீரில் மூழ்கியுள்ளதால் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. கழுகங்கை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதுடன் அதன் ஊடாக செகண்டுக்கு 875 கன அடி நீர் மகாவலி ஆற்றிற்கு திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்வடையும் என புலனறுவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கவுடுள்ள நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கண்டி வட்டுக்கோட்டப்பட்டிய வீதியில் பாரிய மரமொன்று முறிந்து வீழ்ந்ததால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 மோட்டார் சைக்கிள்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. அதிக மழையால் வெளிமடை சந்தை நீரில் மூழ்கியுள்ளது. பிரதேச சபையின் முறையற்ற நிர்வாகம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதென வர்த்தகர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். வடிகான் கட்டமைப்பு உரிய முறையில் சுத்தம் செய்யப்படாததால் நீர் நிரம்பியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொரளந்த பிரதேசத்தில் பெய்த அதிக மழையால் வங்கியங்குமர ஓயா பெருக்கெடுத்துள்ளது. இதனால் பிரதேசத்தில் உள்ள செய்கை நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை தற்போது நிலவும் மழையுடன் கூடிய வானிலை எதிர்வரும் 22ஆம் தேதி அளவில் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும். நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் மழை நிலைமை இன்று குறைவடையலாம். மாலை அல்லது இரவு வேளையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை பெய்யும். சில இடங்களில் 50 முதல் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும். எதிர்வரும் 22ஆம் தேதியின் பின்னர் மழை படிப்படியாக குறைவடையும். யுக்திய சுற்றி வளைப்பினூடாக கடந்த 24 மணித்தியாலத்தில் 2000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பதில் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் ஆலோசனைக்கு அமைய நாடு முழுவதும் யுக்திய சுற்றிவளைப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
இதற்கமைய கடந்த 24 மணித்தியாலத்தில் 2166 சந்தேக நபர்கள் கைதானதுடன் அவர்களில் 66 பேர் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவுக்கமைய விசாரணைகள் இடம்பெறுகின்றன. பதினான்கு பேரின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 226 பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுற்றிவளைப்பின் போது ஹெரோயின், ஐஸ், கஞ்சா, மாவா மற்றும் போதை மாத்திரைகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை சுற்றிவளைப்பின் ஊடாக 670 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. போதைப்பொருள் வர்த்தகம் உட்பட பல்வேறு குற்றச் செயல்களுக்கென பயன்படுத்தப்பட்ட இந்த வாகனங்களை பதில் போலீஸ் மா அதிபர் பார்வையிட்டார். போதைப் பொருள் வர்த்தகம் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த வாகனங்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. போதைப் பொருள் வலையமைப்பில் ஈடுபட்டுள்ள 3320 சந்தேக நபர்களின் வீடுகளிலும் சோதனை இடம்பெறும். சில சந்தேக நபர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளனர். வீடுகளில் இருக்காது வேறு இடங்களில் மறைந்துள்ளனர். எனினும் அவர்களால் வீடுகளையோ வாகனங்களையோ மறைக்க முடியாது. தென் மாகாணத்தில் போதைப் பொருள் வர்த்தகர்களால் நடத்தி செல்லப்படும் சில சுற்றுலா விடுதிகளும் உள்ளன. அவற்றை அரசுடைமையாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். போதைப் பொருள் வர்த்தகத்தின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் ஊடாகவும் விசாரணைகளை முன்னெடுப்போம். தரமற்ற ஊசி மருந்தை கொண்டு வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஞனக்க ஸ்ரீ சந்திரகுப்த எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஞனக்க ஸ்ரீ சந்திரகுப்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு மாளிகாகந்த நீதவான் லோச்சனா அபேவிக்ரம முன்னிலையில் நேற்றிரவு ஆஜர்படுத்தப்பட்டார். நரம்பியல் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் ஊசி மருந்துகளுக்கு மேலதிகமாக மற்றொரு மருந்தை சந்தேக நபரான மருந்து விநியோகஸ்தர் அதனை சட்டவிரோதமாக விநியோகம் செய்துள்ளதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஞனக்க ஸ்ரீ சந்திரகுப்த தனது கையொப்பத்துடன் கூடிய கடிதங்களை 3 சந்தர்ப்பங்களில் மருந்து விநியோக பிரிவுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எந்தவொரு அனுமதியுமின்றி புற்றுநோய் உட்பட கண் சார்ந்த சத்திரை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தும் மருந்துகள் உட்பட வைத்திய உபகரணங்கள் தவறான தரவுகளை உள்ளடக்கி கொண்டுவரப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இதற்கான நிதியை மருந்து விநியோக பிரிவு வழங்கியுள்ளதாகவும் நீதிமன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாம வழக்கு தொடர்பில் நீண்ட விரிவுரையை வழங்கினார். இதற்கமைய சந்தேக நபருக்கு எதிராக பொது சொத்துக்களின் கீழ் விடயங்களை முன்வைக்க உள்ளதால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சந்தேக நபரான சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளரின் கையெழுத்துக்களை சோதனை செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டது. மருந்துக்கான கொடுப்பனவை வழங்குவதற்கு பிரதம கணக்காய்வு அதிகாரியின் அனுமதியை பெற வேண்டும். திரைசேரியினால் இந்த அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கிடையில் துரிதமாக பணத்தை வழங்குமாறு சந்தேக நபர் தெரிவித்துள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மன்றில் தெரிவித்தார். சுகாதார அமைச்சுக்கென அரசினால் ஒதுக்கப்பட்டிருந்த நிதியில் 1400 லட்சம் ரூபாய் இவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவது சந்தேக நபரான மருந்து விநியோகஸ்தருக்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. மனித உடலுக்கு பொருந்தாத பெறுமதியற்ற மருத்துவ உபகரணங்கள் உட்பட மருந்துகளுக்கே இந்த நிதி செலவிடப்பட்டுள்ளது. இதேவேளை சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் மேலதிக செயலாளர் சமன் ரத்நாயக்கவின் உத்தியோகபூர்வ அறைக்கு பூட்டு இடப்பட்டு அதனை பாதுகாக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இன்றைய தினம் குறித்த அறையை சோதனை செய்து சந்தேகத்துக்குரிய ஆவணங்கள் இருப்பின் அதனை பொறுப்பேற்க குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தரமற்ற ஊசி மருந்துகளை இறக்குமதி செய்து வைத்தியசாலைகளுக்கு விநியோகித்ததன் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி இடம்பெற்றுள்ளது. இதனால் நோயாளர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னர் கைதான 5 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கதிர்காமம் கோவிலில் தங்கத்தட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கைதான பூசகர் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
கதிர்காமம் கோவிலில் இருந்த தங்கத்தட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் ஆலயத்தின் பிரதான பூசகர்களில் ஒருவரான சமன் பிரியந்த மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அவரை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கோட லொக்காவின் மனைவி பூஜைக்கென வழங்கிய தங்கத்தட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் ருகுணு கதிர்காம ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமே போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த தேசப்பந்து தென்னகோன் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்திருந்தார். இதற்கமைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கென சட்ட ஆலோசனைகளை பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பிலுள்ள சமன் பிரியந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். ஹோமாகம பகுதியில் மோட்டார் கார் ஒன்றை செலுத்திய நபர் இளைஞர்கள் 6 பேரை விபத்துக்குள்ளாக்கி தப்பிச் சென்றுள்ளார். பனாகோட பிரதேசத்தில் இரவு களியாட்ட விடுதியொன்றில் இரு தரப்பினருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் இளைஞர்கள் சிலரை விபத்துக்குள்ளாக்கும் வகையில் மோட்டார் காரின் சாரதி செயற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 6 பேர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளினூடாக குறித்த மோட்டார் கார் புரலஸ்கமோ பிரதேச முகவரி ஒன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வாடகை அடிப்படையில் ரத்னபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வரி அறவிடும் செயற்பாடுகளை அடுத்த வருடத்திலிருந்து கணனிமயப்படுத்துவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அரச வருமானம் இழக்கப்பட்டால் கல்வி, விவசாயம், சுகாதாரம் உட்பட நாட்டில் பொதுவான வாழ்வியலும் இல்லாமல் போகலாம். ஒரு வருடத்திற்கு முன்னர் இவ்வனைத்தும் வீழ்ச்சி அடைந்தது. அதனை சீர் செய்வதற்கான பணிகளை நாம் தற்போது முன்னெடுத்துள்ளோம். இது இலகுவான விடயம் அல்ல. அடுத்த வருடத்தில் அரச வருமானம் உட்பட அது சார்ந்த அனைத்து விடயங்களையும் தகவல் தொழில்நுட்பத்துடன் இணைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். வரி செலுத்துதல் மற்றும் வரி தொடர்பிலான விடயங்களை இலத்திரனியல் தரவு கட்டமைப்புக்கு அமைய பெற்றுக்கொள்ள உள்ளோம். இதன் மூலம் வரி செலுத்துவதிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. அனைவரும் வரி செலுத்துபவர்களாக மாறுவர். தனது வருமானத்தில் அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடிய தொகையை நியாயமான முறையில் அறவிடுவதே வரியாகும். சுங்கம் உட்பட கலால் திணைக்களம் ஆகியவற்றை கணனிமயப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். ඒකෙන් වෙන්නේ අර අනිත් ගෙවන අයට පුළුවන් තරම් සහන හම්බ වෙනවා. අනිකුත් අපේ ආදායම් දෙපාර්තමේන්තු, රේගු වෙන්න පුළුවන්, සුරාබත් දෙපාර්තමේන්තුවේ සියල්ලම පරිගණක තාක්ෂණයේ උපරිම තැනට ගෙනියන්න අපි කටයුතු කරනවා. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. நாவிதன்வெளி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் SMM முஷரப் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் ராகுல நாயகின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் நாவிதன்வெளி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் P. பிரணவரூபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாவிதன்வெளி பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. சைவ குருமார் சங்கத்தின் மட்டு மாவட்ட கல்குடா வலயத்தின் ஏற்பாட்டில் அவ்வலயத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு சந்திவெளியில் இடம்பெற்றது. சைவ குருமார் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவஸ்ரீ ரதிகரன் ஐயாவின் ஒருங்கிணைப்பில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. கிரான் பிரதேச செயலாளர் S. ராஜ்பாபு, கல்குடா வலய பிரதி கல்வி பணிப்பாளர் K. ஜெயவதனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கல்வி சாதனையாளர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு நட்பெட்டி முனை அல் கரீம் பவுண்டேஷனின் ஏற்பாட்டில் அதன் பணிப்பாளர் CM ஹலீம் தலைமையில் சவளக்கடையில் இடம்பெற்றது. கல்முனை வலய கல்வி படிப்பாளர் MS சஹதுல் நஜீம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மம்மின் பிள்ளையார் ஆலய வருடாந்த பிள்ளையார் கதை இறுதி நாள் பூஜைகள் வெகு சிறப்பாக இடம்பெற்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க மம்மின் பிள்ளையார் ஆலய வருடாந்த பிள்ளையார் கதை விரதம் 21வது நாள் அனுஷ்டிக்கப்பட்டு இறுதி நாள் கஜமுக சூரன் போர் இடம்பெற்றது. ஆலய பூசகர் நாதனினால் அபிஷேகங்கள் பூஜைகள் இடம்பெற்றன. இதில் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மலையக கலை கலாசார சங்கத்தின் ஏற்பாட்டில் நடிகர் MGR, பாடகர் முகமது ராஃபி மற்றும் நடிகை மனோரமா ஆகியோர் ஞாபகார்த்த நிகழ்வும் சான்றோர் கௌரவிப்பு நிகழ்வும் கண்டி கெப்பட்டிப்புல மண்டபத்தில் அதன் தலைவர் S. பரமேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கலந்து கொண்டார். பேராசிரியர் துரை மனோகரன், தேசமானிய P. பழனியப்பன் உள்ளிட்டோரும் பிரசன்னமாகியிருந்தனர்.
முதன்முறையாக கிழக்கு மாகாணம் தழுவிய பேட்மிண்டன் சுற்றுப் போட்டியொன்று எதிர்வரும் 23ஆம் 24ஆம் தேதிகளில் காத்தான்குடியில் நடைபெறுவதையொட்டி அது தொடர்பாக விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை பேட்மிண்டன் சங்க தேசிய உபதலைவர் அலியார் ஃபைசர் கருத்து தெரிவித்தார். கிழக்கு மாகாண பேட்மிண்டன் சங்கம் இலங்கை பேட்மிண்டன் சங்கத்துடைய அதிகாரம் பெற்ற அங்கத்துவ சங்கமாக இருக்கின்றது. எமது சங்கத்தினால் வருடாந்தம் நடத்தி கொண்டு வருகின்ற சுற்றுப் போட்டிகள் பல இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தேசிய மட்ட சுற்றுப் போட்டிகள் 2 சுற்றுப் போட்டிகளை வெற்றிகரமாக நாங்கள் நடாத்தி முடித்திருக்கின்றோம். அதே போன்று இந்த சுற்றுப் போட்டியானது ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு குறிப்பாக காத்தான்குடி பிரதேசத்துக்கு அமைகின்றது. இந்த சுற்றுப் போட்டியை பொறுத்தவரையில் பிரதானமாக இந்த சுற்றுப் போட்டியின் வெற்றியாளர்களுக்கான பணப்பரிசு 1 லட்சம் ரூபாய் 100,000 ரூபீஸ் நாங்கள் வழங்குகின்றோம். அதாவது ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸில் கெப்பாசிட்டியை நாங்கள் அதிகரிக்கிறோம். இந்த சுற்றுப் போட்டியை நாங்கள் எதிர்வருகின்ற 23, 24ஆம் தேதி 23ஆம் தேதி காலை 8:30க்கு ஓப்பனிங் செரமனியையும் க்ளோசிங் செரமனியை 24ஆம் தேதி 4:30 மணிக்கு எங்களுடைய க்ளோசிங் செரமனியை நாங்கள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை இன்று மாலை 6:55க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.